ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ விஜய் ரொம்ப கோவமாக இருக்காங்க. உடனே தாத்தா சமாதானப்படுத்துறதுக்காக தாத்தா எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் மட்டும் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வேறு யார் இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நீ காவேரிக்காக அவ்வளோ பண்ணியிருக்க. காவேரியோடைய சூழ்நிலை அப்படி இருக்கிற டயத்தில் நீ பார்த்தனா மனசு ரொம்ப கஷ்டப்படுவ. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். காவிரியை நீ உயிருக்கு உயிராக நேசித்து இவ்வளோ இதாக இருந்துட்டு இந்த நிலமை உன்னால் பார்க்க முடியாது. அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுந்து சாரி கேட்குற மாதிரி போகிறாங்க. தாத்தா தயவுசெய்து இந்த மாதிரி இது பண்ணாதீங்க. சரி போனதெல்லாம் போட்டும். இந்த மாதிரி இதுக்காக நீங்கள் எந்த தப்பும் பண்ணிக்கூடாதீங்க தாத்தான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அப்படியே பேசுகிறாங்க. அதுக்கடுத்து இங்கே பாப்பாட்ட ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்றாங்க. உடனே பாப்பா அப்பா அன்றைக்கி லீவுப்பா போக முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்போ அன்றைக்கி என்ன பண்ணலாம்னா நம்ம வெளியில் போகிறோம் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. என்னப்பா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாரு. இந்த பாப்பா எப்போ அம்மாட்ட கூப்பிட்டு போவீங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. பாப்பா இன்றைக்கி உன்னோட அம்மாட்ட தாண்டா நான் கூப்பிட்டு போகிறேன். அதை என்னால் சொல்லவும் முடியலை அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பாப்பா அப்பா தயவுசெய்து சர்ப்ரைஸ் எல்லாம் வைக்காதீங்கப்பா சொல்லுங்க அப்படின்றப்ப, இல்லை இன்னைக்கு உங்கள் கிளாஸ் மேம் வீட்டுக்கு தான் போகிறோம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மேம் கூட தான் இருக்க போகிறேன்மே. ஜாலி 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த குழந்த கத்துறாங்க. சரி ஓகே நீ போய் ட்ரெஸ்ஸை சேஞ்சஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே தட்டப்புடலாம் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க காவேரி அம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி அம்மா கேட்குறாங்க, ஏம்மா இவ்வளோ சமைக்கிற நம்ம 2 பேர்த்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி அந்த பையன் அந்த அந்த ஒரு பொண்ணுக்குள்ளே உங்கள் கிளாஸில் இருக்குல்ல அந்த பையன் இன்றைக்கி இங்கே வராங்க அப்படின்மே. அதுக்காக என்ன குழந்தைய மட்டும் தானே விட்டுட்டு போகிறாங்க, அவங்க என்ன சாப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் வந்தவங்க எப்படி சாப்பிடாம அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக சமைக்கிறாங்க, பயங்கரமாக சமைக்கிறாங்க. அதுக்கடுத்து விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாப்பாட்ட நம்ம போகிற வீட்டுக்கு அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி உனக்கு பார்க்குறதுக்கு நல்லா பேசுவாங்க, ஜாலியானவங்க. நீ அவங்ககிட்ட நல்லா அன்பாக பேசிக்கோ, பாட்டின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வீட்டுக்கு போனோன்னே பயங்கரமாக கூப்பிட்றாங்க. காவேரி அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சுது, பயங்கரமாக பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் அப்படியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா காவேரி அம்மாவும் அதே நிலமையில தான் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து இலை போட்டு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு காவேரி ஊட்டி விடுறாங்க, காவேரி அம்மா ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து எங்கேயாச்சும் போகணும் பிளான் போடுறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் கோயில் போகலான்னு நினச்சேன், போக முடியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கிறப்ப சொல்கிறாங்க. அப்படியே அவர் நம்ம காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, இந்த தம்பி கூட தான் அனுப்பிச்சி விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா அப்படிமே, இல்லை போயிட்டு வரணுமே. இது அப்படியே விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் கோயிலுக்கு நம்ம பிள்ளை குடும்பம் எல்லாம் சேர்ந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அடுத்து கோயிலுக்கு போகிற ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமாக நடக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.